ஹே நமக்களே இன்றைக்கி நான் வரேன் மெக்கோட் கி சீசன் 1 எபிசோட் 4 கண்டிப்பாக தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் படி எப்போ சொல்லிட்டு தான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 16 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் மேலே இருக்குது. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வெப்பனை வச்சு தான் பிரின்ஸ் க்ளோவிஸ் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பனில் உன் கை ரேகை அதுக்கு எப்படி தெரியுமா? நம்ம சுசுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அவன் ஒரே எட்டி வச்சுட்டு நீ பழைய ஜப்பான் பிரைம் மினிஸ்டரோட பையன் தானே, உனக்கு இந்த மாதிரி பிரிட்டன் இந்த மாதிரி உள்ளே வரது பிடிக்கல. நீ கொடுத்ததான காரணம் ரொம்ப பிளண்டியான மோட்டிவ் இருக்குது. நீயே பண்ணியிருப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் வீட்டில், அதாவது அந்த இதில் ஸ்கூல் கவுன்சில் பிரசிடெண்ட்டில் அந்த மாதிரி நம்ம நன்னாளி இருக்கலையா, நம்ம ஹீரோட கேட்பா இந்த மாதிரி சுசுக்கு அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் உயிரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் டெரரிஸ்ட் குரூப்பில் இங்கே பாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் வாங்கிக்கிறோம். ஆனால் எவன் பேசிக்கிறதுக்கோசரம் அவங்க கிரெடிட் வாங்கிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ என் ஃபோட்டோவில் நாட்டோங்கிறவதனை பார்த்து எதுக்கு என்ன லீடர் பதிவு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட் லேண்ட்ஸ்லாட்டை அந்த பைலட் இருக்காங்க, அதாவது நம்ம சுசுக்கு, அவனை எல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிருப்பான். ஏன்னா நம்ம சுசுக்கு தான் 94% ரீடிங் கொடுத்துருப்பான். அதாவது ஒரு மிஷினை 100% யூஸ் பண்ணவங்களால முடிகிற மட்டும்தான், அதாவது அந்த கெப்பாசிட்டி அந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 94% இருக்கும். ஈவன் நம்ம சயின்டிஸ்ட்னு நினச்சாலும் அவனை வெளில கொண்டு போகிறது. ஏன்னா பியூர் பிளட்ஸ் வந்து வேணால் மிலிட்ரி கண்ட்ரோல் இருக்கிறாங்க. இந்த பியூர் பிளட்டு, ப்ளூ பிளட்டு, சாதா பிளட் அப்படியே போகப்போ நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருப்போம் இடத்துக்கு. வந்ததுக்கு வந்திருக்குங்க அந்த டெரரிஸ்ட் குரூப்போட தான். அங்கே ஃபோன் காலில் 0 அப்படின்னு வருமா. இப்போ எழுது நம்ம ஹீரோ வந்து டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஜீரோங்கிற ஐடென்டிட்டியில் பேசுவான். அவன் அப்படியே ட்ரெயினில் ஏறி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவான். அதான் ட்ரெயினுக்கு வர சொல்லுவான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேமராமேன் வந்து இருப்பான நியூஸ் ரிப்போர்ட்ரு. உன்னோட எஃபோர்ட்னால மெமரி ரொம்ப அதுக்குமே போச்சு. இந்த சுசுக்குவோட அந்த எக்ஸிக்யூஷன் நீ கொஞ்சம் எஃபோர்ட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு அவனோட பாராட்டியில் அனுப்பிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ட்ரெயினுக்கு வரல, ட்ரெயினில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி உனக்கு ரைட் சைடில் பாரு நீ என்ன பார்க்கணும்னு கேட்கும்போது பிரிட்டானியன் சிட்டி, நம்ம சாக்ரிஃபைஸில் கட்டப்பட்ட சிட்டி, அதை நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாளா. சரி இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்து அங்கே என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம நம்ம ஜப்பான் சிட்டி அப்படின்னு பேசிட்டு இருப்பாளா. அப்படியே முன்னாடி சொல்லுவோன்னா அங்கே பார்த்தா 0, அதாவது நம்ம ஹீரோ அங்கே நின்றுருப்பானா. நின்றுட்டு இருக்கும்போது எப்படி நான் செஞ்சுக்கணும் இதை பண்ணேன், எப்படி சீஸ் ஃபயர் நீ ஆர்டர் கொண்டு வந்து கேட்கும்போது நான் அவங்களால உண்மையில பாராட்டு ஆசைப்பட்டேன். நான் செஞ்சுக்கிட்டு பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் சொல்லும்போது இவங்களாம் வந்து ஆமாம் எங்களுக்கும் பிரிட்டனுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, நாங்கள் அவங்களாமே சண்டை போடுறது, நாங்கள் ரெசிடென்ஸ்க்காக சண்டை போடுறதுன்னு சொல்லும்போது தப்பு. டெரரிஸ்டம் பிரிட்டானியனை தோக்கடிக்காது. டெரரிசம்ங்கிறது ஒரு குழந்தனமான விஷயம். நீங்கள் ஒன்று பிரிட்டானியன் பீப்புள் கூட சண்டை போடல, ஆனால் பிரிட்டானியன் கூட சண்டை போடுறீங்க. உங்களுக்கு எது வேணும், ஒரு வார் தான், சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசாத. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி உங்களை நம்புறது, ஒரு மூஞ்ச கூட காத்ததால எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், நான் உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறது என் ஃபேஸாக இருக்குது, ஆனால் அது என் பவராக இருக்கும். உங்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிள் ஆக்கினா கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு நான் மாரி சொல்லுவேன்னா. இன்னொரு பக்கம் ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி குருருக்கு சுசுக்கு நம்ம காப்பாற்ற போக வேணாமா, அவரோட அப்பா தான் இந்த மாதிரி லாஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ஜப்பானுக்கு, காப்பாற்ற போவேனாம்னு கேட்டிருக்காங்களா. அப்போ அங்கே டோடோங்கிற வந்து லீடர் மாதிரி அங்கே இருப்பான். அந்த டோடிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் போய் அங்கே அங்கேயும் சேதப்படுறது, நம்மளை இங்கே அமைதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவானா. அவன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் சுசுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 கேஷுவலிட்டி சிஸ்டம், அதாவது 2 பேர்த்த சொல்லி இவங்க இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருப்பானா. ஆனால் அது 2 பேருமே இறக்கலையாமா. அது ஒன்று நம்ம ஹீரோவாக இருக்கும், இன்னொன்று நல்லாலையா நான் வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு இருக்கும். சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம சுசுக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் போயிட்டுருப்பாங்களா. அப்போ அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ, அந்த லீட்ரு, அந்த கலங்கிற பொண்ணு, இவங்க மட்டும் தான் போய் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இம்பாசிபிள் விஷயத்தை பாசிபிளாக போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி போனால் அது வேணால் சுசுக்கு காப்பாற்றுற விஷயம் தான். அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோ நான் தான் 0 அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுனா, என்னது 0வா யார் அவன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. 0னா ஒன்றுமே அப்படி தானே அப்படின்னு மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்தவொடனே அந்த பேரும் சுத்து போட்டு இப்படி மாட்டிக்கிட்டு உன்னோட ஃபேஸ் மாஸ்க் அம்மா கல்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை நம்ம ஸ்னாப் பண்ணோம்னா, ஸ்னாப் பண்ணால் பின்னாடிக்கிற வண்டியிலேருந்து அந்த பாக்ஸில் உடஞ்சி அது கேப்சூல் தெரியுமா. அந்த கேப்சூல் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸுக்கு எல்லாமே அது பாய்சன் கேஸும் தெரியும். ஆனால் நம்ம ஹீரோக்கும் சுசுக்கும் மட்டும் தான் அதுக்குள்ளே ஒரு பொண்ணு தெரியும். இப்போ சுசுக்கே அவங்க மடக்கி வச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் அது பொண்ணு தெரியும். நம்ம மற்றவங்களாம் பாய்சன் கேஸ் நினைப்பாங்களா. அப்போ இங்கே இருக்க மொட்டை பிரிட்டானியன் பீப்புள்ஸ் நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிட்டான் அப்படின்னு அந்த ஜெராமியான ஒருத்தனுக்கு புரியுதா. இன்னொரு பக்கம் இந்த கேமராமேன் வேறு கொஞ்சம் க்ளோஸ் போ அப்படின்னு கத்திருப்பான். பரவாயில்ல பேர் நான் இறங்கிடும் உள்ள போய் சண்டை போகிறதுக்கு. இவனோட டிமாண்ட் என்ன அப்படின்னு அந்த பக்கம் இருக்க ஜெராவை கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து குரோருக்கு சுசுக்கு ரிலீஸ் பண்ண அப்படி டிமாண்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பிரின்ஸ் க்ளோவிஸை கொண்டது இவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை ஜெராமியான்னு தப்பு பண்ணிட்டேன், பிரின்ஸ் க்ளோவிஸை கொண்டது அது நான் தான் அப்படின்னு சொல்லணும்னா எல்லா பீப்புளுமே மொத்த உலகமே ஷாக்குன்னு க்ளோவிஸை தான் கொண்டான் நான். நம்ம கேமரா வேணும் இது பார்க்க அப்படியே இவன் வந்து ஹோல் செட்டு பிளானிங் செட் பண்ண மாதிரி பண்ணிட்டுருக்கானே, சூப்பராக பண்ணிருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து பார்த்தோன்னா இவனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உனக்கு மாட்டணும் அப்படி பார்த்த கேரக்டர் இவன்.
ஸோ அப்படியே என்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணலாம், நான் ஆரஞ்சை பற்றி உங்களுக்கு கதையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஆரஞ்சு அப்படின்னு டவுட் பண்ணுவாங்களா. அப்போ நம்ம ஹீரோ ஜெராமியா கிட்ட வந்துட்டு நம்ம பவர் யூஸ் பண்ணி எங்களை இங்கேருந்து போக விடு, அது மட்டும் இல்லாமல் யாரும் குறுக்க வரக்கூடாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னா. அப்போ இவனும் மைண்ட் கவுண்டர் ஆகிட்டு இந்த மாதிரி சுசுக்கியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம்னா, எப்போ நடக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷாக்கா. ஸோ நம்ம இங்கே போயாகணும் அப்போ நான் கலந்து சொல்லும்போது அப்புறம் கிளம்பிடுவாங்களா. கிளம்பும்போது அந்த ஆப்பரண்ட் ஆர்மியில் அட்டாக் பண்ணுவாங்களா. அப்போ இந்த ஜெராமியா தான் போய் நான் சொன்னால யார் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு, யார் அவங்களை தொந்தரவு பண்ண தப்பிச்சு போட்டு அப்படின்னு வேறு கத்திட்டு கிடப்போம் பைத்தியக்காரட்டும். ஸோ இப்போ நான் தூக்கிட்டு வந்து வச்சுருவாங்களா. அப்புறம் இந்த மாதிரி சுசுக்கு இங்கே பாரு, நீ வேலை பார்க்குற அந்த பிரிட்டானியா கண்ட்ரி ஒரு தேவையில்லாத கண்ட்ரி, அது ஒர்த்லெஸ் நேஷன், நீ ஏன் கூட சேர்ந்துன்னு சொல்லும் போது நம்ம சுசுக்கு கேட்பான், இந்த மாதிரி நீ தான் பிரின்ஸ் க்ளோவிஸை கொன்னதா அப்படின்ட்டு. ஆமாம் நான் தான் கொன்னேன், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாரில் ஒரு எனிமி கமாண்டரை கொள்வது நேச்சுரலான விஷயந்தான். ஸோ அந்த பாய்சன் கேஸுங்கிறது சும்மா தான், அதை நான் செட் பண்ண ஒரு டம்ப்பு. ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் சாவலாதான் ரிசல்ட். அது மட்டும் இல்லாமல் நீ ஒர்க் பண்ணுற நேஷன் ஒரு ஒர்த்லெஸ் நேஷன். ஸோ அங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேர்ல்டு சேஞ்ச் பண்ண முடியாது. சரி என் கூட சேர்ந்து வேர்ல்டு நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லும்போது பரவாயில்ல, நான் அந்த ஒர்த்லெஸ்ஸான கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, நான் ஒரு நேஷனை ஒர்த்தியாக நேஷனாக மாற்றுவேன் அப்படின்ட்டு அவன் திரும்ப அங்கேயே போவானா. டே முட்டாள் எங்கடா போகிற அப்படின்னு இருக்கத்தோன்னா, என் ஓல்டு ஃப்ரெண்ட் வந்து என்ன முட்டான்னு சொல்லியிருப்பான், அது இப்போ தான் கொஞ்சம் சென்ஸாக இருக்குல்ல. நான் ஒன்று இதுக்குள்ளே வரும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ கண்டிப்பாக என்ன கொன்றுவேன். ஸோ நான் இங்கே சாக போகிறேன் அப்படின்னா அதை நான் மக்களுக்காக சாக போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவானா. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம நனல் உட்காந்துருக்கும் போது உள்ளே யாரும் வருவாங்க. அதை மெய்டுன்னு நினச்சா அந்த ஒரு பொண்ணு கேப்சூல் வந்துருக்குங்களா. ஸோ அந்த பொண்ணு வேறு இன்னும் உயிரோட தான் இருக்கும். அது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இதோட பதில் முடிச்சிருக்கும்.